ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் டு கிச்சனில் மைசூர் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த தோசையில் என்ன ஸ்பெஷல்னா, ஒரு கார சட்னி அரைச்சி அதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவை செய்து அதில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க இந்த அருமையான மைசூர் மசாலா தோசையை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மசாலா தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கார ரெட் சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது 2 பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 காஞ்ச மிளகாவும் 2 காஷ்மீரி மிளகாவும் எடுத்திருக்கேன். காஷ்மீரி கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். கூடவே 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, அடுத்தது ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு நம்ம இதை நல்லா வேக விடலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மசாலா பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம். ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர், கொஞ்சமாக உப்பு. இப்போது வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 3 மீடியம் உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸ்டேஜில் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லித்தழையை கொஞ்சம் தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் தான் தோசைக்குள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம தோசை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கு எப்போதும் அரைக்கிற மாதிரி சாதாரண மாவு எடுத்து வச்சுருக்கேன். 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் முழு உளுந்து, கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். 1 கப் மாவு எடுத்து இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்படி எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. லேசாக தோசை கரண்டியால் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. தோசை ஈவனாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கும். தோசை கொஞ்சம் வெந்து ப்ரௌனாக ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச ரெட் சட்னியை ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
அடுத்து நம்மளுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அதை எடுத்து உள்ளே வைக்க வேண்டியது தான். உங்கள் தோசை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணுங்கள். இப்போ தோசையை நம்ம அப்படியே மடித்து விட்டுட்டோம்னா நம்ம மைசூர் மசாலா தோசை ரெடி ஆகிடும். நம்முடைய மைசூர் மசாலா தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நம்ம நெய் அல்லது எண்ணெயை அதிகமாக கொஞ்சம் ஊற்றினா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு தோசை வரும். நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குக்கிங் டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். சமைப்போம் ருசிப்போம்.